Hi everyone, welcome to Pen Paper TNPSC. So இன்னைக்கு ஓல்டு 6th தமிழில் ஃபஸ்ட்டு டேர்முடைய தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நான்மணி கடிகை. ஸோ நான்மணி கடிகை, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு சிலபஸில் டைரெக்டாகவே இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு இதை கொடுத்துட்டு அதுக்கு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அது எதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிலேஷன் நமக்கு தேவை. இப்போ மனைக்கு விளக்கம், விளக்கம்னா விளக்கு அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஸோ அப்போ மனைக்கு விளக்கம் மடவார். ஸோ மனை அப்படின்னா வீடு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வீடு அப்படின்னா குடும்பம், அந்த மீனிங்கில் கொண்டு வர்றாங்க இந்த இடத்துல. அப்போ குடும்பத்துக்கு விளக்கு மடவார் அப்படின்னா பெண்கள். ஸோ அப்போ குடும்பத்துக்கு விளக்கு பெண்கள், அப்போ மடவாருக்கு புதல்வர், அப்போ பெண்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள். ஓகேவா? அதுவும் பண்பில் சிறந்த பிள்ளைகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தகைசால் புதல்வர், பண்பில் சிறந்த பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எது விளக்காக அமையுது அப்படின்னா கல்வியை விளக்காக அமையுது. அந்த கல்விக்கு எது விளக்காக அமையுது அப்படின்னா உணர்வு. உணர்வு அப்படின்னா நல்லெண்ணங்கள். இங்கே என்ன மீனிங்கில் வருது? நல்லெண்ணங்கள். அப்போ மனைக்கு விளக்கம் மடவார், மடவாருக்கு புதல்வர், புதல்வருக்கு கல்வி, கல்விக்கு உணர்வு. ஓகேவா? அப்போ குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவால், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள், அப்பிள்ளைகளுக்கு விளக்கு கல்வி, அக்கல்விக்கு விளக்கு நல்லெண்ணங்களே. ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எதுக்கு எது விளக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, தகைசால் புதல்வர், பண்பில் சிறந்த புதல்வர். ஓகேவா? மனக்கினிய, மனம் அப்படின்னு வந்துச்சு. அப்போ மனத்துக்கு இனிய, காதல் புதல்வர். புதல்வர் அப்படின்னா மக்கள், அதாவது அவங்களுடைய குழந்தைகள். மக்கள் அப்படின்னா இங்கே குழந்தைகளை மீன் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக திருக்குறள்லையுமே இந்த மக்கள் அப்படிங்கிற வார்த்தை குழந்தைகளை மீன் பண்ணும். ஓகேவா? அப்போ காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள், அன்பு மக்கள். ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது, ஓதுறது அப்படின்னா சொல்றதுன்னு அர்த்தம். இப்போ ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது. புகழ்சால் அப்படின்னா புகழ்னு வந்துருச்சு, அப்போ புகழை தரும். உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். ஓகேவா? அப்போ நான்மணி கடிகை அப்படிங்கிற அந்த நூலை எழுதியவர் விளம்பி நாகனார். அந்த விளம்பி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர். விளம்பி அப்படிங்கிறது ஒரு ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது அந்த புலவீரனுடைய இயற்பெயர். ஸோ இதெல்லாம் கேள்வியாக வரலாம். விளம்பி நாகனார் என்பதில் விளம்பி என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெயரா, தொழில் பெயரா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பண்பு பெயரா, அந்த மாதிரிலாம் கேள்வி வந்திருக்கு. ஓகே? அப்போ விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர். ஓகேவா? அடுத்து நான்மணி கடிகையினுடைய நூல் குறிப்பு. நான்மணி கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இப்போ 14 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலான நூல்கள் அறநூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. கடிகை அப்படின்னா அணிகலன் என்று பொருள். அப்போ நான்மணி கடிகை அப்படின்னா, கடிகை அப்படின்னா அணிகலன். அப்போ 4 மணிகள் கொண்ட அணிகலன். நான்மணி கடிகை 4 மணிகள் கொண்ட அணிகலன். அப்போ கடிகைனா அணிகலன் என்பது பொருள். நான்மணி கடிகை 4 மணிகள் அணிகலன். ஓகேவா? அப்போ 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது பொருள். இப்போ 4ன்னு சொல்லி வருதுல்ல, அதனால தான் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. புக்பா கடகடன் பார்த்தரலாம். மடவார்னா பெண்கள், மனத்துக்கினியனா மனக்கினியனா மனத்துக்கு இனிய, உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். நான்மணி கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் மடவார், அதாவது குடும்பத்திற்கு விளக்கம் பெண்கள், விளக்கு பெண்கள். அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு கல்வி. கடிகை என்பதன் பொருள் அணிகலன், விளம்பி என்பது ஊர் பெயர். ஓகேவா? ஸோ அடுத்து ஆறாரோ ஆயிராரோ. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த நாட்டுப்புற பாடல்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இது நமக்கு டேரெக்டாக சிலபஸில் இருந்தால், பட் கேள்வி கண்டிப்பாக கேட்கலாம். இதற்கு முன்னாடி பாட்டிலிருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 2024 குரூப் 4 குரூப் 2 கொஷின்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாட்டு இருக்குல்ல, ஸோ அந்த பாடல் வரிகளில் இருந்தெல்லாம் கேள்வி வந்திருக்கு. ஓகேவா? நீங்கள் பாடல் வரிகளையுமே ஒரு ரீட் பண்ணிக்கிறது நல்லது தான். அந்த பாடல் வரிகளில் ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்து அது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன், பாட்டை நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாலாட்டு பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தாலாட்டு பாட்டுனா என்ன? குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பாட்டு. அப்போ தாய் பாடுற பாட்டு தாலாட்டு பாட்டு. யாருக்கு பாடுறாங்க? அவங்களுடைய குழந்தைகளுக்காக பாடுறாங்க, சின்ன குழந்தைகளுக்காக தாய் பாடுகிற பாட்டு. அதற்கப்புறம் இந்த நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறதே இது ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி, ஒரு தாளில் எழுதி அதை ஒருத்தவங்க படித்து பாடுறது கிடையாது. ஓகேவா? அப்படி பாடுறது கிடையாது. ஒருத்தவங்க பாடுறப்ப இன்னொருத்தவங்க கேட்பாங்க. அவங்க கேட்டு அவங்களும் அப்படியே பாட ஆரம்பிக்காங்க. அவங்க பாடி அந்த பாட்டை அவங்க பழகிக்குவாங்க. அப்படி தாளில் எழுதப்படாத பாடல் தான் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. ஸோ இது எழுத்து வழியாக வராமல் வாய் வழியாக தான். ஸோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு தானே இன்னொருத்தவங்க பாடுறாங்க, ஒருத்தவங்க பாடுறதை கேட்டு இன்னொருத்தவங்க பாடுறாங்க. அப்போ அது எழுத்து வழியாக வரல. ஒரு புக்கில் எழுதுறாங்க, அதை பார்த்து படித்து அவங்க பாடி பழகலை. ஒருத்தவங்க பாடுறாங்க, அதை கேட்டு தானே அவங்களும் பாடுறாங்க. அப்போ இது
வாய் வழியாக பரவுகிற பாட்டு தான் நாட்டுப்புற பாட்டு. அப்போ தாளில் எழுதாத பாடல் நாட்டுப்புற பாடல், வாய் வழியாக பரவுகிறது நாட்டுப்புற பாடல். அதே மாதிரி எழுதப்படாத கதைகளும் இருக்குது. ஸோ இருக்கவே மாட்டாங்க, அது வந்து எந்த ஒரு நூல்லையுமே அந்த கதை இருக்காது, பட் அந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரியான கதைகளும் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறாங்க. அப்போ வாய்மொழி இலக்கியம்னா என்ன? அதாவது ஒரு தாள்லையோ ஒரு நூல்லையோ எதுலேயுமே எழுதாமல் அதை வந்து ஒருத்தவங்க படித்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கலை. இது வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, பாடுறாங்க, அதை கேட்குறாங்க, அதை பார்த்து இவங்களும் அதை பழகிக்கிறாங்க. அந்த மாதிரி வாய் வழியாகவே ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு ஒருத்தவங்க பாடுறதை கேட்டு இவங்களும் பழகிறது வாய்மொழி இலக்கியம் என்று கூறப்படுகிறது. இப்போ வாய்மொழி இலக்கியம்னா என்ன அப்படிங்கிறது கேள்வியில் வரணும், கேள்வியில் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து கிராமிய பாடல்கள். ஸோ இந்த மாதிரியான பாடல்களை வந்து கிராமிய பாடல்கள் அப்படின்னே முன்னாடி கூறி வந்தாங்க. பட் பெருநகரங்களில் இந்த மாதிரியான பாடல்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. பெருநகரங்களில் பாடுகிற, சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பாடுகிற கானா பாடலும் நாட்டுப்புற பாடல் தான். ஸோ அப்போ கடலுக்கு மீன் பிடிக்க சொல்லும் மீனவர்கள் பாடுறாங்களே, ஸோ அதுவும் நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு பாடல் சொல்லியிருக்காங்க. விளையாட்டு பாடல் சொல்லி இந்த பாட்டு வரிகள்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. ஸோ விளையாட்டு பாடல் அப்படிங்கிறது அப்போ இந்த குழந்தைகள் வந்து விளையாடுறப்ப பாடுற பாடல் வந்து விளையாட்டு பாடல். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பெருங்குரலோடு பாடும் பாடல் விளையாட்டு பாடல். ஸோ பின்னாடி ஒவ்வொரு பாடலுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துலையும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அதற்கப்புறம் இந்த பாடல்களை யார் எழுதினார்கள் என்று யாராலும் கூற முடியாது. ஸோ அந்த பாட்டை வந்து யாராவது ஒருத்தவங்க எழுதியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி யாராலையுமே கூற முடியாது. இந்த பாட்டு யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த பாடல் வந்து யாருமே எழுதலை. மக்கள் அவங்களுக்கு எப்போ பாடணும்னு தோணுதோ அப்போ பாடுவாங்க. ஸோ அதை கேட்டு இன்னொருத்தவங்க பாடுவாங்க. அப்படி கேட்டு பாடுறப்ப இவங்க ஒரு 2 வரி ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க அதை கேட்டு பாடுறப்ப அவங்க ஒரு 2 வரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான புதிய வரிகளும் ஆடாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடுறதுமே இந்த நாட்டுப்புற பாடலுக்கு ஒரு தனி சிறப்பு தான். ஒருவர் பாடியது போல் அப்படியே இன்னொருவர் பாடுவது இல்லை. இது நாட்டுப்புற பாடல்களின் தனி சிறப்பு. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் இறந்தவர்களை பார்த்ததும் அழுகை வந்துவிடும், அத்துடன் ஒரு துயர பாடலாக ஒப்பாரி வந்துவிடும். அப்போ ஒப்பாரி பாடல் அப்படின்னா இறந்தவர்கள் முன்னாடி பாடுற பாட்டு. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன், அவர்களுடைய பெருமையெல்லாம் பாடுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒப்பாரி பாடல் வருகிறது. ஸோ அந்த துயர பாடலாக ஒப்பாரி பாடல் வந்துவிடும். அப்படி பாடுகிறவர் ஏற்கனவே தான் எங்கோ கேட்ட பாடல் வரிகளோடு தானும் சில வரிகளை சேர்த்து பாடுவார். இப்படியே நாட்டுப்புற பாடல் வளர்ந்து கொண்டே போகும். அப்போ யாரோ ஒருத்தவங்க பாடுறாங்க, அவங்கள கேட்டு இன்னொருத்தவங்க பாடுறப்ப அவங்க ஒரு 2 வரியை சேர்த்து பாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நாட்டுப்புற பாடல் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கேள்வி ஒப்பாரி பாடல். ஒப்பாரி பாடல் அப்படிங்கிறது இறந்தவர்களை பார்த்ததுமே பாடுற ஒரு துயர பாடல் ஒப்பாரி பாடல். ஸோ இந்த மாதிரியான நாட்டுப்புற பாடல்களில் ஒவ்வொருத்தவங்களோட இன்னொருத்தவங்க பாடுறப்ப அப்படியே பாட மாட்டாங்க, அவங்க 2 வரியை சேர்த்து பாடுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் இந்த நாட்டுப்புற பாடல்களில் என்னென்ன வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன் இருக்குது. இப்போ தாலாட்டு பாடல்னா என்ன? பிறந்த குழந்தைக்கு பாடுவது. இந்த பிறந்த குழந்தை அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியம். பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு பாடல். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள், கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் விளையாட்டு பாடல். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல். ஸோ பிறந்த குழந்தைக்கு பாடுவது, பிறந்த குழந்தை பாடுறது இல்லை, பிறந்த குழந்தைக்காக மற்றவங்க பாடுறது தாலாட்டு பாடல். இது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளே பாடுவாங்க, அந்த குழந்தைகளே பாடுவாங்க, அந்த பிள்ளைகளே பாடுறது விளையாட்டு பாடல். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது வந்து தொழிற்பாடல். திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுறதுக்கு பேர் சடங்கு பாடல் அல்லது கொண்டாட்ட பாடல். ஓகேவா? திருமணம் மற்றும் பிற நிகழ்வு திருமணம் அப்படிங்கிறதுல எல்லாமே ஒரு சடங்கு தானே. இப்போ அங்கே பாடுறது சடங்கு பாடல். இது எல்லாமே ஒரு கொண்டாட்டம் தானே, அப்போ அது கொண்டாட்ட பாடல். ஓகேவா? சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல். சாமி அப்படின்னா வழிபடுறோம், அந்த இடத்துல வழிபாட்டு பாடல். இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல். இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல். அதுக்கப்புறம் பாட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான தாலாட்டு பாடல்களில் வந்து தாய்மார்கள் தங்கள் அண்ணன் தம்பிகளின் பெருமைகளை பாடுவது வழக்கம். ஓகேவா? ஸோ அவங்க அம்மா வந்து அவங்களோட அண்ணன் தம்பியினுடைய பெருமைகள்லாம் சேர்த்து பாடுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், மாமா அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, மாமன்கிற வார்த்தைலாம் இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இதுலேயும் கூட கேள்வி வரலாம், ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் இந்த மாதிரி வேலை செய்கிறப்ப களைப்பு தெரியாமல் பாடுறாங்களா, ஸோ இதுக்கு பேர் தொழில் பாடல்னு பாடுறோம். அப்போ ஒவ்வொரு தொழிலுக்குமே தனித்தனியான பாடல் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு தொழில், பல வகையான தொழில்கள் இருக்குது. இது மாதிரி பல வகையான தொழில்களுக்கு தனித்தனியாக பாடல் இருக்குது. நாட்டுப்புற பாடல்களில் விழிப்புணர்வு பாடல்களும் உள்ளன. நாட்டுப்புற பாடல்களில் விழிப்புணர்வு பாடல், ஸோ ஏதோ ஒரு பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா அங்கேயும் நம்ம நாட்டுப்புற பாடல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
அடுத்து குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பாட்டு தாலாட்டு. ஏட்டில் எழுதப்படாத பாடல்தான் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர். கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் கானா பாடல் கூட நாட்டுப்புற பாடல் தான். சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வழிபாட்டு பாடல். சாமி கும்பிடுறவங்க பாடுறது வழிபாட்டு பாடல். அதுக்கப்புறம் வீரச்சிறுவன். இந்த கதை நமக்கு தேவையில்லை, பட் கதை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொல்கத்தாவில் வந்து ஒரு குதிரை வண்டி வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த குதிரை வண்டியில் ஒரு பெண்மணியும் அவங்க கையில் வந்து ஒரு பச்சிளம் குழந்தையும் இருப்பாங்க. ஸோ அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் இருக்குது. ஸோ அப்போ அந்த குதிரை வந்து அந்த குதிரை வண்டியினுடைய அந்த குதிரை வண்டிக்காரர் இருக்காங்கல்ல, அந்த வண்டிக்காரனுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி குதிரை வேகமாக போக ஆரம்பிக்கும். அதனால் அந்த வண்டிக்காரன் வந்து கீழே தள்ளி விடப்படுகிறான். அந்த வண்டிக்காரன் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுகிறான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த தெருவில் வந்து குதிரை வண்டி வேகமாக போகுது. அந்த கட்டுப்படுத்த யாருமில்ல. அந்த குதிரை வந்து அடக்க முடியாமல், யாராலையும் அடக்க முடியாமல் வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த குதிரையை பார்த்துட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே தங்களை காப்பாற்றி கொள்ளணும்னு சொல்லி அவங்கள காப்பாற்றிக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்போது ஒரு சிறுவன் வந்து அந்த குதிரையை வந்து அடக்கி அந்த பெண்ணையும் அந்த குழந்தையையும் காப்பாற்றுறான். அந்த சிறுவனுக்கு ஒரு 15 வயது இருக்கும். அந்த சிறுவன் தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஸோ இங்கே ஒரு இது இருக்கும் பாருங்களேன், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வர்றப்ப நோட் பண்ணி பழகுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கேள்வியில் இந்த மாதிரியான வார்த்தைகள் வர்றப்ப நமக்கு அந்த கேள்வி வந்து டக்குன்னு பதில் எழுத முடியும். ஸோ அப்போ வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல. ஸோ அவ்வளோ வேகமாக பாயிறியான், அவ்வளோ வேகமாக போறியான் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த சிறுவனுடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சுவாமி விவேகானந்தர் அவர்களினுடைய இயற்பெயர் நரேந்திர தத். ஓகேவா? ஸோ அந்த நரேந்திர தத் அப்படிங்கிறத நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர், பிற்காலத்தில் உலக புகழ்பெற்ற சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஓகேவா? அந்த சிறுவன் தான் இவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கதை வந்து அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அப்படிங்கிற ஒரு புக்கிலேருந்து எடுக்கப்பட்டிருக்க. ஜானகி மலானன் அவங்க எழுதியது. ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஒரு 4 புக்கு கொடுத்துட்டு 4 ஆசிரியர் பேர் கொடுக்கலாம். ஸோ அப்படி கேட்குறப்ப இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அப்போ அறிவை வளர்க்கும் அற்புத கலைகள் ஜானகி மணாலன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கேள்வி இங்கே நரேந்திர தத் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பெயர். அறிவை வளர்க்கும் அற்புத கலைகள் ஜானகி மணாலன். ஸோ இது 2 முக்கியமான கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பழமொழிகள். இந்த பழமொழிகள்லாம் பார்த்துக்கோங்க. சொற்பொருள் இருக்குது, அதையும் கவனிச்சுக்கணும். கோழியை கேட்டால் ஆனம் காய்ச்சுவாங்க. கோழியை கேட்டால் ஆனம் காய்ச்சுவாங்க. ஆனம் அப்படின்னா குழம்புன்னு அர்த்தம். அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா? நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும்படி. ஸோ இந்த நாளிங்கிறது இப்பயுமே வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க. நாளிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த அரிசி இதெல்லாம் அளக்கிறதுக்கு வச்சுருப்பாங்களே. ஸோ அது மாதிரி தான். ஸோ அப்போ நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும்படி. அகவிலை அப்படின்னா தானிய விலை. அகவிலைன்னா தானிய விலை. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? திறவுகோல்னா சாவி. அப்போ திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு அப்படின்னா திறந்து கிடக்கிற வீட்டுக்கு சாவி எதுக்கு? அப்படியே உள்ளே போகலாம்ல. ஸோ அந்த மீனிங் தான். கூடாரம் இடுவது அப்படின்னு நம்ம அந்த போனதில் ஆறிறங்கிறதுல அந்த கூடாரம்னு வரும். அந்த கூடாரம் இடுவது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா தங்குவது அப்படிங்கிறது பொருள். அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒற்றுப்பிழையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒற்று அப்படின்னா அந்த மெய்யெழுத்து. ஸோ அப்போ அந்த ஒற்றுப்பிழை எதனால் வருது என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒற்றெழுத்து சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வல்லினம் மிகும் மிகா இடங்களில் முக்கியமான டாபிக். வல்லினம் மிகும் மிகா இடம். ஸோ இங்கே மிகுது. இங்கே எல்லா இடத்துலையும் ஒற்றெழுத்து மிகுதுப்பா. இது வந்து என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருப்பேன். இங்கே 2ஆம் வேற்றுமை தொடரும் 4ஆம் வேற்றுமை தொடரும் வரும். 2ஆம் வேற்றுமை தொடர் அப்படின்னா ஐ வந்து வெளிப்பட்டு நிற்கிறது. அதனால் 2ஆம் வேற்றுமை தொடர் வருது. 4ஆம் வேற்றுமை தொடர் அப்படின்னா கூ வந்து வெளிப்பட்டு நிற்கிறது. ஸோ அந்த ஐயால் கூ அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம படிக்கிறப்ப படிப்போம். ஸோ வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன, எங்கே வல்லினம் மிகும் எங்கே வல்லினம் மிகாது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம படிச்சுக்குவோம். ஸோ இப்போதைக்கும் இந்த 2ஆம் வேற்றுமை தொடர் எங்கெங்கெல்லாம் வருது, 4ஆம் வேற்றுமை தொடர் எங்கெங்கே வருதுங்கிறது இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை தொடரிலும் 4ஆம் வேற்றுமை தொடரிலும் வல்லினம் மிகும். இந்த ஒரு எழுத்தையும் இந்த ஒரு ரூலையும் இங்கே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 2ஆம் வேற்றுமை தொடர்லையும் 4ஆம் வேற்றுமை தொடர்லையும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எது 2ஆம் வேற்றுமை தொடர், எது 4ஆம் வேற்றுமை தொடர்னு தெரியணும். ஐ வெளிப்பட்டு அது 2ஆம் வேற்றுமை தொடர், கூனா 4ஆம் வேற்றுமை தொடர். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்து என்ன இருக்குது? ஸோ இதுக்கு வந்து சரியான சொல் என்ன அப்படின்னா அந்த பிழையை திருத்தி நம்ம கரெக்டாக எழுதணும். கிணறு அப்படிங்கிறது இது தப்பு. அப்போ கிணற்றில் போட்டான். எந்த இரு வருது என்ன இதுன்னு பார்த்துக்கோங்க. சுவரில் அப்படின்னா சுவற்றில் வராது, சுவரில். ஸோ படிக்கிறப்ப கிணற்றில் அப்படின்னு படிங்க, சுவரில் அப்படின்னு படிங்க. அந்த இரு ராக்குரிய வித்தியாசம் நமக்கு தெரியணும். அப்புறம் வயிறு பசிக்கிறதுன்னு வராது, வயிறு பசிக்கிறது. எந்த ரா வருதுன்னு பாருங்கள். இப்போ பெரிய ரூ வருது, பெரிய ராவனுடைய அந்த வல்லின எழுத்து வருகிறது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன எழுத்து, நட்பெழுத்து, மயங்கொழி பிழைகள் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. மயங்கொழி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 6th புது புக்லேயே பார்த்தாச்சு. இன எழுத்துக்கள், நட்பெழுத்துக்கள், மயங்கொழி எல்லாமே நம்ம புது எழுத்துலேயே பார்த்தாச்சு. எது எந்த இடத்துலேருந்து ஒழிக்குது, அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதுக்கான ஷார்ட்கட் முதற்கொண்டு நான் புது புக்கில் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் இங்கே ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அங்கே படிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து ஸோ இருந்தாலும் நான் இங்கே சொல்லிடுறேன், ஒரு லைட்டாக மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். தமிழில் ரா 2 ரா இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து வல்லினரா, இது இடையினரா, இந்த 3 லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நானா இது இருக்குது. இந்த எழுத்துக்களை வந்து ஒழிக்கும் போது
எழுதும்போது எல்லாருமே பிழையாக தான் ஒழிக்கிறோம். அப்போ அதை முறையாக எப்படி ஒழிக்க பழகணும் அப்படின்னு நம்ம பழகிட்டாலே கரெக்டாக அந்த லாவை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த லா எங்கேருந்து ஒழிக்குது, அந்த நாக்கு எங்கேருந்து வரணும், அந்த மேல் தாடை மேல் அன்னம் அதெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நம்ம புது புக்கில் இருக்குது. ஸோ அது மாதிரி கரெக்டாக நாம் ஒழித்து பழகிட்டாலே இந்த பிழை வந்து ஏற்படாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒழித்து பழகாததால் தான் இந்த பிழை ஏற்படுது. அப்போ நம்ம கரெக்டாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த லாலாலா அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ இம்மூன்றையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி ஒழிக்கிறோம். இதனால் தான் எழுதும்போது பிழை ஏற்படுகிறது. இதை மயங்கொலி பிழை அப்படின்னு சொல்கிறோம். மயங்கொலி அப்படின்னா இது வந்து ஒலி வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப அந்த ஒலி இருக்குல்ல, அந்த ஒலி வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். புது புக்கில் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. அந்த லெசனை போய் கூட திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இந்த மயங்கொலி எழுத்துக்களை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது நமக்கு முக்கியம். ஸோ அப்போ எதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், எதற்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ஆன்சர் நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிகை மனம் வீசியது. அப்போ இந்த மனம்னா என்ன, இந்த மனம்னா இதுனா ஸ்மெல்லு. அப்போ இந்த மனம் அப்படின்னா உள்ளம் அப்படிங்கிற மீனிங் வரும். அப்போ பூமியை வலம் வருவேன், இந்த குண்டுலா வரணும். அப்புறம் புலி பதுங்கி பாயும். இந்த புலினா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். அப்போ புலி அப்படின்னா இந்த புலி. டைகர் பதுங்கி பாயும். முகத்தில் புன்முறுவல்னா 2 சுழியின் 3 சுழியின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த புன்முறுவல் அப்படிங்கிற வார்த்தைலாம் கம்பராமாயணத்தில் வரும். நம்ம 10th பழைய புக்கு படிக்கிறப்ப அந்த வார்த்தையெல்லாம் படிப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நாய் வால் நிமிராது. இந்த வால்னா என்னன்னு நமக்கு தெரியும். இந்த வால் அப்படிங்கிறது அந்த ஆயுதத்தை குறிக்கிற வால். அந்த போருக்கு கொண்டு போகிறாங்களா அந்த வால். இந்த வால் அப்படிங்கிறது வந்து டெய்லு, நாயினுடைய டெய்ல். அப்போ நாய் வால் நிமிராது. ஸோ அதற்கப்புறம் இது வந்து நம்ம ஏற்கனவே இதையும் பார்த்தாச்சு. தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். ஸோ இதை நான் இன்னுமே டீட்டெயில்டாக நாங்கள் புது புக்கு 6th புக்கு பார்க்குறப்ப சொல்லியிருப்பேன். இலக்கண அடிப்படையில் 4 வகைப்படும் அப்படிங்கிற அந்த இலக்கணங்கிற வார்த்தை முக்கியம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இலக்கிய அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இலக்கண அடிப்படையில் 4 வகைப்படும். தமிழ் சொற்கள் இலக்கண அடிப்படையில் 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் அப்படிங்கிறத இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இலக்கண அடிப்படையில் அவ்வளோதான். ஸோ அப்போ பெயர் சொல்னா என்ன, வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இதுதான் 4 வகை. 4க்கும் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இதில் முதன்மையானவை பெயர் சொல்லும் வினைச்சொல்லும். முதன்மையானவை பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் தான். அப்போ இடைச்சொல் உரிச்சொல்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகே தானே? அதுக்கப்புறம் செல்வி வந்தால் அப்படிங்கிற சொற்றொடரில் செல்வி அப்படிங்கிறது பெயர் சொல், ஒரு பெயரை குறிக்குது. அதனால் அது பெயர் சொல். வந்தால் அப்படிங்கிறது வினைச்சொல், அது வந்து ஒரு செயலை குறிக்குது. அப்போ பெயர் சொல்ல எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே. இப்போ பெயர் சொல்னா என்ன, வினைச்சொல்னா என்ன, இடைச்சொல்னா என்ன, உரிச்சொல் 4யுமே நம்ம பார்த்தாச்சு. பெயர் சொல்னா ஒரு பெயரை குறிக்கிறது, வினைச்சொல் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கும் சொல், இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லலாம் வினைச்சொல்லாம் சார்ந்து வரக்கூடியது, உரிச்சொல்னா மிகைப்படுத்த வரக்கூடியது. இப்போ மாமரம் அப்படின்னு சொல்கிறோம். மரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். மரம்ங்கிறது ட்ரீ. மாமரம்னா பெரிய மரம் சொல்கிறோம். மாமரம் பெரிய மரம், அந்த மாதிரியான விஷயம். அப்போ மா அப்படிங்கிறது இங்கே உரிச்சொல்லாக வரக்கூடியது. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். சால, உரு, தவ, நனி, கூர், களி முதலிய சொற்கள்லாம் உரிச்சொல்லாக வருகிறது. இடைச்சொல் இப்போ நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த வேற்றுமை, இதெல்லாம் வேற்றுமை உருவுகள்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதெல்லாம் இடைச்சொல்ல வரும். அந்த ஐய, ஆளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சேரும்போது அதெல்லாம் வந்து இடைச்சொல்ல வருகிறது. ஓகேவா? ஸோ இந்த இடைச்சொல் உரிச்சொல்ங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம டீட்டெயில்டாக 8th புக்கில் பார்ப்போம். பட் நமக்கு 6th புக்லேயே அது என்னன்னா என்ன அப்படிங்கிறத புது புக்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ பெயர் சொல்லினுடைய டைப்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. பெயர் சொல்ல பொருள் பெயர்னா என்ன, இடப்பெயர்னா என்ன, பண்பு பெயர்னா என்ன, தொழில் பெயர்னா என்ன, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ 6th புது புக் படிச்சுட்டு இங்கே வந்து படிக்கிறப்ப ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே தானே? ஸோ அதுக்கப்புறம் பெயர் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் நமக்கு இது பண்ண சொல்கிறாங்க. மரம் பெயர் சொல், ஆடியதுங்கிறது வினைச்சொல், இருவர், செய்தி, குமரன்கிறதெல்லாம் பெயர் சொல், பாடினர், பரவும், வருகின்றன அப்படிங்கிறதெல்லாம் வினைச்சொல். ஓகேவா? ஸோ அடுத்து இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு கிராஸ் பண்ணி போகிறேன். ஸோ பெருசாக ஒன்றும் இருக்காது, நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பேரா கொடுத்து கொஷின் கேட்குறாங்களா, இதெல்லாம் வந்து இப்போ கேள்வியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இங்கேயே அங்கங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றப்ப நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு டைம் வந்து அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக போட நீங்கள் ட்ரை பண்ணி வேகமாக போடுறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த வீர வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வீர வணக்கம் அப்படிங்கிறது வந்து தமிழர்கிட்ட வந்து திடீர்னு வந்து தோன்றியது இல்லை. இது வந்து நெடுங்காலம் முதலே வந்து வழக்கில் இருந்த ஒன்றாகும். போரில் வந்து விழுப்புண் பட்டும்
நெஞ்சில் வந்து வேல் பாய்ந்து இறந்த வீரர்களை தமிழர்கள் தெய்வமாக போற்றினர். ஸோ ஒரு போர் நடக்குது, அதில் வந்து நெஞ்சில் வந்து வேல் பாஞ்சு அவங்க வந்து இறந்துடுறாங்க, ஒரு அம்பு வந்து நெஞ்சில் பட்டு இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வீரமாக சண்டை போட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்க இதில் வந்து நெஞ்சில் வந்து அம்பு பட்டு இறந்தது, அவங்க வந்து புறமுதுகிட்டு ஓடலை அப்படிங்கிறது அர்த்தம். அவங்க வந்து பயந்து வந்து முதுகில் பட்டுருச்சு அப்படின்னா பயந்து வந்து பின்னாடி அவங்க வந்து பின்னாடி நோக்கி ஓடலை, அவங்க வந்து வீரமாக சண்டைக்கு போட்டிருக்காங்க, அதனால் சண்டை போட்டிருக்காங்க, அதனால தான் நெஞ்சில் பட்டிருக்கு. அப்போ இது இன்னுமே சொல்லுவாங்க. ஸோ ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு செய்தி வருது, உங்கள் பையன் வந்து போரில் இறந்துட்டாங்க அப்படின்னா, இல்லை ஒரு கணவன் இருக்காங்க அவங்க மனைவிக்கு செய்தி போகுது, உங்கள் கணவர் வந்து போரில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நேராக போய் போர்க்களத்துக்கு போய் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, எப்படி நெஞ்சில் வெயில் பாய்ந்து நெஞ்சில் அம்பு பாய்ந்து இறந்துருக்கானா அப்படின்னா தான் அது வீர மரணம், அது வந்து வீர மரணம். ஓகேவா? ஸோ அவர் தான் ஒரு தலை சிறந்த வீரர், புறமுதுகிட்டு அவர் ஓடலை அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அப்படி போய் பார்ப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி வீரம் வந்து அந்த காலம் முதலே தமிழர்கள் போற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வீர வணக்கம் அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ அப்படி இறந்தவங்க நெஞ்சில் வேல் பாய்ந்து இறந்தவங்க வந்து தமிழர்கள் தெய்வமாக போற்றினார்கள், அவர்களுக்கு அவர்களுடைய உருவத்தை கல்லில் செதுக்கி நாளும் வழிபட்டனர். ஸோ இந்த மாதிரியான கற்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்கியாலஜி யூனிட் 6 அந்த அகலாய்வு இதெல்லாம் படிக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அடிக்கடி கிராஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒருவரினுடைய உருவத்தை வந்து கல்லில் பொறித்து அவங்கள வந்து தெய்வமாகவே வழிபடுறாங்க. ஸோ அவங்கள வந்து போற்றி வழிபடுகின்றனர். ஓகேவா? ஸோ அப்போ வீர வணக்கம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரியான கேள்வியும் இப்போ கேட்குறாங்க, நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம் ஹாலில் சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னா எக்ஸாமு நம்மளை பார்த்து விட்ருவோம், அதனால் இங்கேயே பார்த்துட்டு போயிடணும். மின்னல் பளிச்சென்று மின்னியது, மழை சோன்னு பெய்யுது. மழை எப்படி பெய்யுது? சோன்னு பெய்யுது. மரத்தில் கிளை படார் என்று முடிந்தது, மரத்தில் கிளை படார்னு முடிஞ்சிருச்சு. குருவிகள் விருட்டென்று பறந்தோடின, குருவிகள் விருட்டென்று பறந்தோடின. குருவி விவி வச்சுக்கோங்க, குருவி விருட்டுன்னு பறந்துருச்சுப்பா. காய்ச்சல் பட்டுன்னு நின்றுச்சு, காய்ச்சல் எப்படி நிற்கிது? பட்டென்று நின்றது. மல்லிகை கும் என்று மனம் பரப்பியது. ஓகேவா? ஸோ நிறைய நமக்கு தெரிஞ்சது தான், பட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ஒரு தடவை படிச்சுட்டு போயிடணும், ஏன்னா அங்கே கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். அகர வரிசை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு, அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து குழந்தைகள் உறங்குவதற்கு பாடும் பாடல் தாலாட்டு பாடல், வளர்ந்த பிள்ளைகள் விளையாட்டு பாடல், வேலை செய்வோர் தொழில் பாடல், சாமி கும்பிடுவோர் வழிபாட்டு பாடல், திருமண நிகழ்ச்சி கொண்டாட்ட பாடல், இறப்பில் பாடுவது ஒப்பாரி பாடல், சென்னை முதலான பெருநகரங்களில் மக்கள் பாடுவது கானா பாடல். ஓகேவா? அடுத்து இந்த தமிழன் இதெல்லாம் நமக்கே தெரியும், நான் ஏற்கனவே ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோலையும் சொல்லணுமா? சொல்லிடுறேன். என்ன ஃபஸ்ட்டு தமிழ் என்ன அப்படின்னா, அரபியனுக்கு தமிழன் என்ன? கடுகு உளுந்து இங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டேன் என அம்மாவிடம் கூறினேன். 1 2 3 4 5 6 7 8 9 10க்கு 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ 1 0 10. ஓகேவா? அடுத்து கல்விக்கு விளக்கு போன்றது நல்லெண்ணம். குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பாடல் தாலாட்டு. குதிரையை அடக்கிய வீரச்சிறுவன் நரேந்திரதத் குழந்தைகளுக்கு பாடுவது தாலாட்டு பாடல். எழுதப்படாத பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்பர். கரெக்டு. தமிழ் சொற்கள் 12 வகைப்படுமா? தப்பு. மல்லிகை மனம் வீசியது 3 சொல்லினா வரணும். பூமியை வலம் வருவேன் இந்த குண்டுலா வரணும். ஓகேவா? அதற்கப்புறம் நான்மணி கடிகை ஆசிரியர் விளம்பினாங்கனார் திருக்குறள் திருவள்ளுவர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த விஷயம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. என்ன அப்படின்னா பன்மை சமூகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு பட்டுச்சுன்னா அதை மட்டும் ஜஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிவிட்டு படிக்கிறப்ப அதையும் சேர்த்து ஒரு தடவை படிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.